இதெல்லாம் பெருசு, உனக்கு தெரியாது, இதுதான் இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைலுங்கிறான். யாரு உண்மையிலுமே மிகப்பெரிய ஸ்டைலு? எது அழகு? நம்முடைய அழகெல்லாம் அழிந்து போகிற அழகு. அவன் ஒருத்தன் தான் நித்தியமான அழகினையும் உடையவன். அதனால தான் நம்மளெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். அழிஞ்சு போகிற அழகு இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னால் நாம் இப்படி தான் இருந்தோமா? இல்லை இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படித்தான் இருப்போமா? இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். ஒரு காலத்தில் நானும் இவ்வளவு அழகாக இருந்தேன். பல பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மாற்றவே மாட்டான். அதனால தான் அப்ளிகேஷனில் ஒரு வரி இப்போ சேர்த்துட்டான், லேட்டஸ்டாக எடுத்த ஃபோட்டோவை ஒட்டு, இல்லாட்டி உன்னையே எனக்கு அடையாளம் தெரியலை. அப்படி அழிந்து போகிற நிலையில்லாத அழகு, அழியா அழகன் ஆண்டவன் ஒருவன் தான். அந்த அழியா அழகன் அற்புதமானவன். அந்த திருமாலுடைய அழகு என்னடானா, திருப்பதி பெருமாளுக்கு இருக்கிற அழகு. அந்த கற்பூரத்தை, பச்சை கற்பூரத்தை ஒட்டி கொண்டு என்னடான்னா, பெருமாள் எப்பொழுதுமே சுகவாசி. இங்க ரங்கநாத பெருமாளுக்கு இப்படி கொற்ற மழை காலத்துல ஒருத்தன் தயிர் சாதத்தை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டான். அது எவ்வளவு பெரிய தப்பு! கொற்ற மழையில தயிர் சாதத்தை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யலாமா? ஒருத்தன் தெரியாம நைவேத்தியம் செஞ்சிட்டார். எங்க பெருமாள் அதை சாப்பிட்டுட்டார். ஜலதோஷமும் பிடிச்சிருச்சு. இப்ப என்ன செய்யறது? எல்லாரும் ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க. கடைசியா தன்வந்திரி பெருமாளை போய் பிடிச்சாங்க. ஏன்? அவர் தானே வைத்தீஸ்வரன். அவர்கிட்ட போய் பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. தொட்டுக்க என்ன தெரியுமா வச்சிருக்கிறான் அந்த ஆளு? தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கொள்ள நாவல் பழம். போதுமா ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு காரணம்? உடனே தன்வந்திரி பெருமாள், அவர் தானே மூலிகைகளுக்கெல்லாம் மன்னர், எல்லா மூலிகைகளையும் பக்குவமாக கலந்து ஒரு குழம்பு ஒன்று தயாரித்து அதை கொண்டு போய் உங்கள் பெருமாளுக்கு கொடுங்கள்னர். அந்த பெருமாளுக்கு கொடுத்தாரு. அவர் தொண்டையில கட்டியிருந்த கம்மல், காதுல கம்மல் இருந்தா அழகா இருக்கும், அது கொஞ்சம் இறங்கி தொண்டைக்கு வந்தா நல்லாவா இருக்கும்? அதனால பெருமாளோட கம்மலெல்லாம் நீக்கி அவருடைய ஜலதோஷத்தை எல்லாம் போக்குச்சான். அதனாலதான் இன்றைக்கும் காலை பொழுது விடிந்தவுடனேயே குழம்பு பால் நைவேத்தியம் நடந்த பிறகுதான் பெருமாளை ஏழை பண்ணுவாங்க. ஏழை பண்றதுன்னா என்ன? அவரை தூக்கி கொண்டு உலா வருவது. நீங்க வைணவத்தில் இருக்கிற தமிழ் சொற்களை போல உலகத்துல எந்த மொழியிலையும் கிடையாதுங்க. அழகொழுக அவ்வளவு தமிழ் சொற்கள் அதுல இருக்குது. பாயசம்னு நாம சொல்றோம், அது வடமொழி. திருக்கண்ணமுதும்பான். கண்ணன் அமுது பாயசத்துக்கு பேரு. அதுல திருங்கிற அடமொழியை சேர்த்து இன்னைக்கும் வைணவ வீடுகள்ல திருக்கண்ணமுது சாதிச்சாச்சான்னு கேட்பான். அப்படின்னா என்ன பொருள்? பாயசம் கொஞ்சம் ஊத்துன்னு அர்த்தம். அவங்க ரசம்னு சொல்லவே மாட்டாங்க, சாறுன்னு அர்த்தம். நல்ல தமிழ் சொல் அதுக்கு, ரசத்துக்கு சாறுன்னு பேரு. அதனால திருங்கிற அடமொழியை சேர்த்து திருச்சாற்று அமுது, சாத்தமுதுன்னு. இன்னைக்கு வைணவ வீடுகள்ல ரசம் ஊத்துன்னு சொல்ல மாட்டான், சாத்தமுதும்பான். அப்படி நல்ல தமிழ் சொற்களை சொல்லி அழகுபடுத்துகிற அற்புதமா இருக்கிற காரணத்தினாலதான் தெலுங்கு நாட்டுல இருக்கிற திருமால் கூட தமிழ் கேட்டுதான் அவருக்கு பொழுது விடியுது. இன்னைக்கு அங்க பாசுரம் எத்தனை அழகா திருப்பாவை பாடல்களை சொல்லி சொல்லி அவர்கள் ஏழை பண்ணுகிறார்கள் தெரியுமா? அங்க குலசேகர ஆழ்வார் சேர நாட்டை சார்ந்தவர். அவர் போய் திருமாலை பார்க்கறாரு. பார்த்து தன்னை மறந்து மெய் மறந்து, ஆஹா பெருமாளே, ஓ திருமலையிலேயே நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிறவியை கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். திருமலையில ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல மீனா பிறக்கிற வாய்ப்பை எனக்கு கொடு. நேரு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன். இன்னொரு பிறவி சத்தியமா மனுஷ பிறவி எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு பாடியிருக்காங்களே, மனித பிறவி எவ்வளவு சிறந்த பிறவி தெரியுமா? அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல பள்ளிக்கூடத்து பசங்க ஒரு 3 குழா வச்சு ஒரு கண்காட்சி வச்சிருந்தான். போய் பார்க்க போயிருந்தேன். 3 குழா, ஒவ்வொரு குழாயும் ஒரு அட்டை பெட்டியை போட்டு போட்டு மூடி இருக்கிறான். ஒவ்வொரு குழாவுக்கு வெளியிலேயும் ஒரு அறிவிப்பு. முதல் குழாய், அதுக்கு வெளியில அறிவிப்பு, இதற்கு கொடுக்கில் விஷம். திறந்து எட்டி பார்த்தேன், என்ன இருக்கும்? தேளு. டக்குன்னு மூடிட்டேன். அடுத்த குழாய், வெளியில அறிவிப்பு, இதற்கு பல்லில் விஷம். என்ன இருக்கும்? பாம்பு. டக்குன்னு மூடிட்டேன். மூன்றாவது குழாய், இதற்கு உடம்பெல்லாம் விஷம். என்ன இருக்கும்?
மனுஷன் தானே இருப்பான். அப்படித்தான் உங்களை மாரி நானும் நினச்சி மெல்ல அட்டைப்பட்டி எடுத்து திறந்து எட்டி பார்க்குறேன். முகம் பார்க்குற கண்ணாடி அங்கே இருக்குது. ஏன் மூஞ்சியே எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. நமக்கு எதிரி வெளியில் இல்லை, நமக்கு எதிரி நாம தான். காலையில் 5 மணிக்கு எழுந்து குளிஞ்ச தண்ணியில் குளிச்சுட்டு ஐயப்பனை வணங்கணும்னு முதநாள் ராத்திரி வரையில பேசுவோம். மறுநாள் காலையில் பரவாயில்ல போ, என்ன நாம கும்பிடாட்டா என்ன, ஐயப்பன் கோயிலில் பூஜை நடக்காமையா போயிட போகுது, இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறான். நானே எனக்கு பகையானேன், நாடகத்தில் நான் திரையானேன், தேனே உனக்கு புரியாது, அந்த தெய்வம் வராமல் விளங்காது. அதனால மனுஷ பிறவியை போல ஒரு மோசமான பிறவி உலகத்துல கிடையவே கிடையாது. ஐயா, கால்நடைன்னு ஏன் விலங்குகளுக்கு பேர் வச்சிங்க? அதெல்லாம் காலால நடக்கிறதுனால அதுக்கு பேரு கால்நடை. அப்ப நாம எதால நடக்கிறோம்? நாமளும் காலால தானே நடக்கிறோம். அப்ப நாமளும் கால்நடை தானே. ஏன் நம்மளை கால்நடைன்னு சொல்றது இல்ல? காலால் நடக்கிறவன் மனிதன் அல்ல, மனசால நடக்கணும். உன் மனசு இந்த பக்கம் போ அப்படின்னு சொன்ன பிறகு கால் போகணும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. வாலி எழுதின அற்புத கவிதை. அப்ப முதல்ல எது போகணும்? மனசு. மனசு போன பிறகு கால் போகணும். அதனால மனம் இருக்கிற காரணத்தினால் கால்களால் நடந்தாலும் நம்மை கால்நடை என்று சொல்லுவதில்லை. மனம் இருக்கிற காரணத்தினால நம்மட மனுஷன். பல பேர் அந்த மனசை கட்டுப்படுத்த முடியலையே. ஒருத்தன் போய் குரு கிட்ட கேட்டான், குருவே என் மனசை கட்டுப்படுத்தினா என்ன செய்யறது? போய் தியானம் பண்ணு. பார்த்தான், ஒரு குளங்கரையை தேடி பிடிச்சி உட்கார்ந்தான். ஓம்னா ஒரு 16-17 வயசுள்ள பொண்ணு கும்கி ஸ்டைலுக்கு ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு வந்தது. ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க. முடிஞ்சு போச்சு. எங்க ஓம் சொல்றது? என் மன யோசிச்சு பார்த்தான். அந்த கண்ணை இருக்கிறதுனால தானே இந்த பொண்ணை பார்த்துது. நாளைக்கு ஒரு துண்டு கொண்டு வந்து கண்ணை கட்டிப்பிடுவோன்னு துண்டு கொண்டு வந்தான். கண்ணை கட்டிக்கிட்டான், உட்காந்தான். மறுநாள் ஓம்னா கண்ணு தெரியல, ஆனா சல் சல் சல். அதே பொண்ணுதான், காது இருக்குதே. மறுநாள் 2 துண்டு, கண்ணையும் கட்டிட்டான், காதையும் கட்டிட்டான், உட்கார்ந்தான். ஓம் மல்லிகைப்பூ வாசம். 3வது நாள் 3 துண்டு. உயிர் போனாலும் பரவாயில்ல, கண்ணை கட்டு, காதை கட்டு, மூக்க கட்டு, உட்கார்ந்தான். ஓம். கண்ணு தெரியல, காது கேட்கல, மூக்கு சுவாசிக்கல. ஆஹா, இவன் உயர்ந்த ஞானியாக போகிறான், தியானத்தின் உச்ச கட்டத்திற்கு போக போகிறான், அருள் வரப்போகிறது இவனுக்கு. அந்த நேரத்துல அவன் மனசு சொல்லுது, இவ்வளவு நேரமாச்சு அந்த பொண்ணு வந்துச்சான்னு தெரியலையே. துணிவழுக்க வழியுண்டு எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்துமாரி, மனம் வெளுக்க வழி இல்லையே எங்கள் முத்துமாரி. சொன்னது யாரு? மகாகவி. மகாகவியாலே மனம் வெளுக்க முடியலன்னா நாமெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? உயிரே அழுக்கு துணி, உயிரே அழுக்கு துணி, உவர் மண்ணே நம் பிறப்பு. எதுக்கு இந்த உயிரை பூமிக்கு அனுப்பிச்சான் தெரியுமா கடவுள்? நல்ல சுத்தமாயிட்டு வாடாங்கிறதுக்கு அனுப்பிச்சான். உயிரே அழுக்கு துணி, உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொன்னான கல்லினிலே. இப்பெல்லாம் கல்லு துவைக்கிறது இதெல்லாம் அருங்காட்சியகத்துக்கு போயிடுமோன்னு பயமா இருக்கு. வாஷிங் மிஷின் வந்ததுல இருந்து கல்லா அப்படிங்கிறான். உயிரே அழுக்கு துணி, உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொன்னான கல்லினிலே, மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே, ஆதி சிவன் என்னும் ஆற்று வெள்ளத்திலே போட்டு எடுத்து விடு வெள்ளையப்பா, துணி முழுதும் வெளுத்து விடும் வெள்ளையப்பா. ஒரு சலவை தொழிலாளி செய்கிற வேலையில கடவுள் பக்தியை கொண்டு போய் வச்சான்.